அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதனுடைய கால அட்டவணைய வந்து குடுத்திருக்காங்க. ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன தேர்வுகள் எந்தெந்த தேதிகள்ல நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த கால அட்டவணையில சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்ப யுபிஎஸ்சி தேர்வுக்காக ஒரு சில தேதிகள ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த புவி விஞ்ஞானி அப்படிங்கிற முதல்நிலை தேர்வு அ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? அ தேர்வு தொடங்கக்கூடிய நாள் எப்போ? அப்படிங்கிறத முதற்கொண்டு குடுத்திருக்கிறாங்க. பொறியியல் சேவைகள் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கான தேர்வு ம நமக்கு பிப்ரவரி 8, 2026. சிபிஐக்கான தேர்வு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான தேர்வு மார்ச் 8ஆம் தேதி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கான தேர்வு ஏப்ரல் 12ஆம் தேதி. குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ் வந்து மே 24 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஐஇஎஸ், ஐஎஸ்எஸ் தேர்வுகள் வந்து ஜூன் 19. புவி விஞ்ஞானிக்கான முதன்மை தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜூன் 20. பொறியியல் சேவைகளுக்கான முதன்மை தேர்வு மெயின்ஸ் அ ஜூன் 21. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சிக்கான முதன்மை தேர்வாக தான் இருக்கணும். இது ஜூலை 4. ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2. யுபிஎஸ்சிக்கு சாரி குடிமைப் பணிகளுக்கான முதன்மை தேர்வு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 21 குடுத்திருக்காங்க. 5 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முதன்மை தேர்வுகள் மற்றும் அ முதல்நிலை தேர்வுகள் எல்லாமே எப்பப்ப நடக்கப் போகுது அப்படிங்கிற இந்த தகவல அவங்களுடைய ஆனுவல் பிளானர வந்து யுபிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யுபிஎஸ்சி ரிலேட்டடா பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த பிளானர் பேஸ் பண்ணி உங்களோட ஸ்டடி பிளானர வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? நன்றி.